வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்தியா இலங்கையின் நம்பகமான நண்பர் எனவும் நம்பத்தகுந்த பங்காளி எனவும் அதே நேரம் எந்த நிபந்தனையுமின்றி இலங்கைக்கு உதவி வழங்குவதாகவும் குறிப்பிட்டு இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா திட்டமிட்ட குற்றங்களை எதிர்கொள்ள புதிய சட்டங்கள் விரைவில் கொண்டுவரப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் வாய்ப்பு அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் மேலும் மோசமாகலாம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன எச்சரிக்கை. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்றதிலிருந்து அவரது நிர்வாகத்தின் கீழ் மொத்தம் 426 நபர்கள் வெளிநாட்டு பயணங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். இந்தியா இலங்கையின் நம்பகமான நண்பர் எனவும் நம்பத்தகுந்த பங்காளி எனவும் உள்ளதை குறிப்பிட்டு இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இந்தியா எந்த நிபந்தனையுமின்றி இலங்கைக்கு உதவி வழங்குவதாகவும் பதிலாக எதையும் கேட்கவில்லை என்றும் கூறினார். இரு நாடுகளுக்கும் நீடித்த நலன்கள் பயக்கும் உறவுகளை உருவாக்குவதில் இலங்கையின் ஒத்துழைப்பே தேவை என்று அவர் வலியுறுத்தினார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர், இன்று நாம் இதுவரை இல்லாத அளவுக்கு சிறந்த உறவை கொண்டிருக்கிறோம் என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் இந்தியாவின் முக்கிய நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இலங்கை பொருளாதாரம் மீள எழுவதை இந்தியா முழுமையாக ஆதரிக்கிறது. இது இந்திய அரசுடன் மட்டுமல்லாது அதன் வணிகத்துறையும் சமூகத்தினதும் பங்களிப்புடன் தேசிய முயற்சியாக செயல்படுகிறது. அண்மையில் இலங்கை ஜனாதிபதியின் இந்திய விஜயம் மற்றும் இந்திய பிரதமரின் இலங்கை பயணம் ஆகியவை இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் பலப்படுத்தியதாகவும் பல ஒப்பந்தங்கள் மூலம் உறவு புதிய உயரங்களை எட்டியதாகவும் உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டார். தொழில்துறை இணைப்பு, எரிசக்தி, டிஜிட்டல் மேம்பாடு மற்றும் அபிவிருத்தி ஒத்துழைப்பு ஆகிய 5 துறைகளும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவின் தூண்களாக உள்ளன எனவும் இந்த துறைகளில் பல வாய்ப்புகள் உருவாகின்றன எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இலங்கைக்கு நாங்கள் 2 மடங்கு அதிக உதவிகளை கடந்த 3 ஆண்டுகளில் வழங்கியுள்ளோம். உங்கள் முன்னேற்றமே எங்கள் பெருமை என்றும் இலங்கைக்கு எமக்கு சகோதர நாடு என்றும் அவர் தெரிவித்திருந்தார். திட்டமிட்ட குற்றங்களை எதிர்கொள்ள புதிய சட்டங்கள் விரைவில் கொண்டுவரப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டார். பயங்கரவாத ஒடுக்குமுறை சட்டத்தை ரத்து செய்வதற்கான கொள்கை முடிவை அரசாங்கம் ஏற்கனவே எடுத்துள்ளதாகவும் தற்போதைய நிலையில் அந்த சட்டத்தின் கீழேயே திட்டமிட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். இந்த சட்டம் ரத்து செய்யப்பட்ட பின்னர் குற்றவாளிகளை தடுத்து வைத்து விசாரிக்க புதிய சட்டம் அவசியமாகிறது. இதற்கான சட்ட வரைவு நீதி அமைச்சின் வழிகாட்டுதலோடு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் அதன் மூலம் திட்டமிட்ட குற்றங்களை முறையாக கையாள முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாத இறுதியில் நாட்டில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் வாய்ப்பு அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் மேலும் மோசமாகலாம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன எச்சரிக்கை விட்டுள்ளார். நாட்டை மீள அமைப்பது பொருளாதாரம் வழியாக மட்டுமே சாத்தியமான என்று அவர் கூறினார். வேறு எந்த வழியிலும் நாட்டை மீட்டெடுக்க முடியாது என்றும் தற்போதைய அரசுக்கு தெளிவான திட்டங்கள் இல்லாததால் ஊழல் ஒழிப்பு போன்ற விஷயங்கள் மட்டுமே முன்னிலையாக உள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்திடம் பொருளாதார திட்டம் இல்லாதது எதிர்காலத்தில் மேலும் ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஊழலை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம், ஆனால் ஒரு நாட்டின் வாழ்வாதாரம் அதன் பொருளாதாரத்தினால் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 2 மாதங்களுக்கு போதுமான எரிபொருள் இருப்பு உள்ள நிலையில் எரிபொருள் விலை ஏன் ஏற்றப்பட்டது என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. இதற்கு பதிலளித்த இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகருணா 2 மாதங்களுக்கான எரிபொருள் இருப்பு உள்ளது என்பது தவறான புரிதலாகும் என்று விளக்கியுள்ளார். அது உண்மையில் நாட்டில் எரிபொருள் பற்றிய தகவல் அல்ல, முந்தைய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்ட ஆர்டர்களை குறிக்கும் என்றும் தொட்டிகளில் எரிபொருள் நிரப்பப்பட்டிருப்பதை அர்த்தப்படுத்தக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலையில் ஒரு பகுதி எரிபொருள் தளங்களில் உள்ளது, ஒரு பகுதி வாங்கப்பட்டு வருகிறது, மற்றும் ஒரு பகுதி கப்பல்களில் வந்து கொண்டிருக்கிறது. இது எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்பதை உறுதி செய்யும் வகையிலேயே கூறப்பட்டதாகவும் அவர் தெளிவுபடுத்தினார். அதே நேரத்தில் எரிபொருள் கிடைப்பதும் அதன் விலை நிர்ணயிப்பதும் தொடர்புடையவை அல்ல. சர்வதேச சந்தையில் ஏற்படும் மாற்றங்களே விலை உயர்வுக்கு காரணமாகும். தற்போது ஈரான் இஸ்ரேல் மோதல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளதுதான் விலை உயர்வின் முதன்மை காரணம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். குற்றப்புலனாய்வு துறையிலிருந்து வெளிவந்த புதிய வெளிப்பாடுகள் மற்றும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமீபத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகள் அரசு ஆதரவுடன் இயங்கும் ரணில் விக்ரமசிங்கே உலகளாவிய பயணத்தில் அசாதாரண சாதனையை படைத்துள்ளார் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளன. இதனை பல தென்னிலங்கை ஊடகங்கள் முக்கிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்தியாக வெளியிட்டுள்ளன. ரணில் ஊழல் என பெயரிடப்பட்டுள்ள வழக்குகளில் குற்றவியல் வழக்குகளை உருவாக்க விசாரணை கண்டுபிடிப்புகளுடன் இணைத்து கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கைகளை பயன்படுத்தப்படும் என்பதை சட்டமா அதிபர் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் ரணிலுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் தொடங்கிய நிலையில் அவர் வழக்கம் போல எந்த பொது அறிக்கையோ அல்லது மறுப்போ இல்லாமல் குறிப்பிடத்தக்க வகையில் அமைதியாக இருந்து வருகின்றார்.
அவரது அலுவலகம் குறிப்பிட்ட புள்ளி விவரங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்து பொருளாதார ராஜதந்திர காலத்தில் இலங்கைக்கு சர்வதேச ஈடுபாடு அவசியம் என்று ஒரு பொதுவான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்றதிலிருந்து அவரது நிர்வாகத்தின் கீழ் மொத்தம் 426 நபர்கள் வெளிநாட்டு பயணங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். 2022 முதல் 2024 வரையிலான இந்த உத்தியோகபூர்வ வருகைக்காக 1 பில்லியனுக்கும் அதிகமான பொது நிதி செலவிடப்பட்டதாக சிஐடி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டில் ஜனாதிபதியுடன் 4 வெளிநாட்டு பயணங்களில் 63 பேர் இணைந்தனர். இதற்கு கிட்டத்தட்ட 130 மில்லியன் செலவாகியுள்ளது. 2023ஆம் ஆண்டில் 14 பயணங்களில் 252 பேர் அழைத்து செல்லப்பட்டனர். இதன் செலவு 580 மில்லியனை நெருங்குகிறது. 2024ஆம் ஆண்டில் 5 பயணங்களில் 111 பேர் கூடுதலாக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார்கள். இதற்கான செலவுகள் 300 மில்லியனை நெருங்கியுள்ளன என்றும் அறிக்கைகள் உறுதிப்படுத்துகின்றன. பொது நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டிருந்தால் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று தற்போதைய பிரதமர் அண்மையில் நாடாளுமன்றத்தில் ரணிலின் குறித்து வழக்கை மேற்கோள் காட்டி எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்திருந்தார். மேலும் நாடு திவாலாகி அனைத்து இன மக்களும் சர்வதேச நாணய நிதியத்தால் விதிக்கப்பட்ட சிக்கன நடவடிக்கைகளுக்கு மத்தியில் போராடி வரும் வேளையில் இலங்கையின் முன்னாள் இடைக்கால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமைதியாக ஒரு வித்தியாசமான விளையாட்டை விளையாடியுள்ளார் என்று ஆளும் தரப்பின் எம்பிக்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர். இந்த வெளிப்பாடுகள் இனிவரும் கதைகளாக இல்லை, அவை இப்போது தீவிர குற்றவியல் விசாரணைகளுக்கு உட்பட்டுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் நீதிமன்ற பதவிகளில் 400க்கும் மேற்பட்ட தொடர்புடைய விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சில சிங்கள ஊடகங்கள் அரசு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையின் ஏஆர் ரணில் கதை நீண்டகால அரசியல் ஊழல்களையும் உயரடுக்கின் பொறுப்பின்மையையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய தருணமாகவும் அமைந்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த காலத்தின் பொறுப்பை ஏற்கும் அதே வேளையில் எதிர்காலத்தை நோக்கிய திசையில் உறுதியாக முன்னேற வேண்டிய சவாலையும் எதிர்கொள்கின்றது. பொதுமக்கள் நீதியினையும் வெளிப்படைத்தன்மையினையும் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் அவர்களின் பொறுமை சோதிக்கப்படுகின்றது. இந்த நெருக்கடியினை அரசாங்கம் எவ்வாறு கையாள்கின்றது என்பது நாட்டின் நிர்வாகத்திற்கு மட்டுமல்ல, மக்களின் நம்பிக்கையினை மீண்டும் பெறுவதற்கும் ஒரு வரையறுக்கும் சோதனையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. உலகின் மிகப்பெரிய செல்வந்தரும் டெஸ்லா நிறுவன உரிமையாளருமான எலான் மஸ்க் ஸ்டார்லிங் இணைய சேவை தற்போது இலங்கையில் செயல்பட தொடங்கியுள்ளது என்று அறிவித்துள்ளார். தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவு செய்த மஸ்க் இந்த அதிவேக இணைய சேவை இலங்கையில் தற்போது கிடைக்கிறது என்றும் இது தொழில்நுட்ப தேவைகளுக்கான ஒரு முக்கியமான முன்னேற்றமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்டார்லிங் இணைய சேவை எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்டதாகும். இந்த சேவை பூமியை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்களை கொண்டு அதிவேக பிராட்பேண்ட் இணையத்தினை வழங்குகின்றது. இது ஸ்ட்ரீமிங், ஆன்லைன் கேமிங், காணொலி அழைப்புகள் உள்ளிட்ட பல சேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. உலகளவில் சுமார் 130 நாடுகள் மற்றும் பிரதேசங்களில் சேவை வழங்கும் ஸ்டார்லிங் முழுமையாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் கீழ் இயங்கும் ஸ்டார்லிங் சர்வீசஸ் LLC-யால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மதிப்பீட்டு செலவு $10 பில்லியன் மேலாகும். ஸ்பேஸ் எக்ஸ் தனது முதல் ஸ்டார்லிங் செயற்கைக்கோளை 2019 விண்ணில் ஏவியது. அதன் 6 ஆண்டு கால வளர்ச்சி பயணத்திற்கு பிறகு இலங்கையில் சேவையை தொடங்கியிருப்பது ஒரு முக்கியமான மேம்பாட்டு நிலையமாகும்.